அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது, கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அதில் முதன்மையான மாற்றமாக ராகு யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராகு ஆட்சி பலம் பெற்றால் எவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுப்பார் என்பதை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அவருக்கு ஆட்சி வீடு இல்லை என்றாலும் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல தடைகள், காரிய சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பார். ஜென்மத்தை விட்டு கேது விலகி விரயஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. வீண் விரய செலவுகளையும் முதலீடுகளாக மாற்றுவதற்கான நல்ல யோகம் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இந்த 2025 அள்ளி கொடுக்கிறது. சனியை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பலத்தை இழந்து கண்டச்சனியாக சப்தமஸ்தானத்தில் சனி அமர்கிறார். முழுமையாக 2026 தான் 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். அதற்கு முன்னதாக திருக்கணிதத்தின்படி 7ஆம் இடத்திற்குள் வந்தாலும் வாக்கிய பஞ்சாகத்தின்படி 6 தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே சனியின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல சிரமத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி விடாத ஒரு ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த வருடத்தின் முற்பகுதியில் 9ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் வலுவாக தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் லாபம், விரயம், ஜென்மம் 1, 2, 3, 4, 5 என பல இடங்களில் வலம் பெற போகிறார். செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில விவசாய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன், சூரியன், ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆகிய 3 கிரகங்களும் 12 இடங்களிலும் வலம் பெற போகின்றன. முக்கூட்டு கிரகங்கள் 12 இடங்களையும் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள், தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெறுகிறவர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை இந்த வருடத்தில் வலம் வர போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். துரிதமாக பல மாற்றங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார் சந்திரன். இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவுல பூர்த்தியாக கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும், கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைகிறது என்று பார்க்கும் போது, உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. அப்போது அருகாமையில் உள்ள ஒரு உணவகத்தில் சென்று உணவு சாப்பிடலாம் என முயற்சி செய்கிறார். அப்போது மேஜையில் அமர்ந்து தனது சட்டைப்பையில் இருக்கக்கூடிய பர்ஸை எடுத்து பார்க்கிறாருங்க. பர்ஸு காலியாக இருக்கிறது. எனவே அங்கிருந்து எழுந்து வெளியே வந்து விடுகிறார். அப்படி வந்த நபர் மிகுந்த பசியுடன் துவண்டு போகிறாருங்க. எனவே சாலையின் அருகாமையில் இருந்த ஒரு கல்லின் மீது அமர்ந்திருக்கிறாருங்க. அப்போது அவருக்கு ஒரு இன்ப செய்தியாக ஒரு செய்தி கிடைக்கிறது. அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற செய்தி கேட்டவுடன் அவர் அங்கிருந்து எழுந்து விரைவாக அங்கு சென்று பார்க்கிறார். அப்போது நீண்ட வரிசையில் பலர் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களோடு இணைந்து பொறுமையாக நீண்ட வரிசையில் நின்று அவர் அந்த உணவை பெறுகிறாருங்க. பெற்ற உணவை அங்கிருந்து நகர்ந்து மரத்தின் அடியில் போய் உட்கார்ந்து சாப்பிடலாம் என நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்போது பின்னால் வந்த ஒரு நபர் அவருடைய தட்டை தள்ளிவிட்டு கீழே விழுகிறார். அவருடைய கால் இடறி அங்கிருந்து நிலை தடுமாறி இவர் மேல் விழ இவருடைய கையில் இருந்த அந்த தட்டும் கீழே விழுகிறதுங்க. அப்போது இவர் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று பல வாக்கில் இவரை கண்ணா பின்னா என திட்டுகிறார். அதற்கு பிறகு இந்த வரிசையில் நின்று உணவு பெறலாம் என முயற்சி செய்யும் போது உணவு முற்றிலுமாக தீர்ந்து விடுகிறது. இப்படி இவருடைய வாழ்வில் பல சிக்கல் இருப்பது யதார்த்தம்தான். ஆனால் உண்மையில் அவர் கண்ணுக்கு தெரியாத பெரிய கட்டத்தில் இருந்து விலகி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அவர் அந்த உணவை வாங்கி கொண்டு வேறு இடத்திற்கு போய் சாப்பிடலாம் என்று நகர்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய
உங்களுடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு பருந்து ஒன்று பறந்து செல்கிறது. அந்த பருந்து தன்னுடைய இரைக்காக பாம்பு ஒன்றை காலில் பிடித்து கொண்டு செல்கிறதுங்க. அந்த பாம்பு கழுகிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என அதனுடைய விஷத்தை கழுகின் மீது கக்க அதில் சில துளிகள் இந்த தட்டில் வந்து விழுகிறது. அப்படி விழுந்த அந்த உணவை அவர் சாப்பிட்டிருந்தால் நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்தில் அவர் கண்ணுக்கே தெரியாத மிகப்பெரிய கண்டமானது அவரை விட்டு விலகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது போன்றுதான் கன்னிராசிக்காரர்களுக்கும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை கிரகநிலைகள் கண்ணுக்கு தெரியாமலே விலக்கி விடுகின்றன. ஏனென்றால் அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 9ல் குருவும் 6ல் சனியும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு அதிரடியான நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த 2025 அமைவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திட்டமிட்டதை காட்டிலும் சிறப்பாக நடைபெறுங்க. காதல் திருமணம் செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டபடி நல்ல வரன் கிடைத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சிறப்பான மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமையும். எதை எடுத்தாலும் அதை கனக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக மிக பெரிய அளவிலான தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அலுவலகத்தில் இருந்து வந்த கடுமையான சூழல்கள் மறைந்து தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் பெற்று தருவதற்கான நல்ல வாய்ப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருந்தாலும் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய லாப உயர்விற்கான பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த 2025ஆம் ஆண்டில் அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக இந்த வருடத்தில் பல நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்கள் அமையும். உங்களுடைய சிறிய முதலீடு மிக பெரிய அளவில் லாபத்தை பெற்றுத்தரும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எச்சரிக்கையுடனும் சிறப்பாகவும் கையாளுவதால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வருடத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள். மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.